இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சென்னை நகரில் ஏசி ட்ரெயின்ஸ் ஓட இருக்கிற நிலையில் இந்த ஏசி ட்ரெயின்ஸோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஏசி ட்ரெயின்ஸ் நின்று போக போகுது, இந்த ஏசி ட்ரெயின்ஸோடைய ஸ்கெடியூல் ஆனது எப்படி இருக்க போகுது அப்படின்ற 3 தகவலை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சென்னை நகரில் ஓடுற பெரும்பாலான சபர்பன் ட்ரெயின்ஸ் 12 கார் கோச்சஸாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஏசி ட்ரெயினும் ஒரு 12 கார் கோச்சாக இருக்க போகுது. அதாவது ஒரு 12 பெட்டிகளை கொண்ட ஒரு ட்ரெயினாக இருக்க போகுது. இந்த ட்ரெயினில் ஒரு 1320 பேருக்கான இருக்கைகள் இருக்கு. ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5700 பேர் இந்த ட்ரெயினில் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியுமா. இது ஏசி ட்ரெயின் அப்படின்றதுனால கதவுகளை மூட வேண்டிய கட்டாயமானது இருக்கு. எப்படி மெட்ரோ ட்ரெயினில் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ட்ரெயின்லையும் தானே இயங்கி கதவுகளானது இருக்கும். இந்த ட்ரெயினில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒன்று, இந்த ட்ரெயினில் சிசிடிவி கேமராவானது இருக்க போகுது. அதாவது ஒவ்வொரு கோச்லையுமே ஒவ்வொரு பெட்டிலையுமே சிசிடிவி கேமராவானது இருக்க போகுது. இதனால நிச்சயமா குற்ற செயல்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக உங்களால் டிரைவர்கிட்ட பேச முடியும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களால் டைரெக்டாக டிரைவரோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ஃபீச்சரையும் இந்த ட்ரெயினில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இப்போ ஓடுற ட்ரெயின்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது இரண்டுமே நம்ம சென்னை நகரோடைய ட்ரெயின்ஸ்க்கு புதுசு. இந்த ட்ரெயினுடைய ஸ்கெடியூலை பொறுத்தவரையில் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையிலான பகுதியில் எந்த டைமில் இந்த ட்ரெயின் ஓட போகுது அப்படின்ற தகவலை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு காலை 7 மணிக்கு ஒரு வண்டி, மதியம் 3:45க்கு ஒரு வண்டி, இரவு 7:50க்கு ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி 3 வண்டிகளை இயக்க போகிறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து மெட்ராஸ் பீச் நோக்கி வர வண்டியோடைய டைமிங் ஆனது பார்த்தோன்னா காலை 9 மணிக்கு ஒரு வண்டி, மாலை 5:45க்கு ஒரு வண்டின்னு சொல்லி 2 வண்டிகள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பீச்சுக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையிலான ட்ரெயினுடைய டைமிங்கை தான் இப்போ நான் சொன்னேன். பீச்சுக்கும் தாம்பரத்துக்கும் இடையில், அதாவது இந்த ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் நிறைய ஏசி ட்ரெயின்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதாவது ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெயின் எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று போகும் அப்படின்ற தகவலை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெயின் பீச்சுக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையிலான எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நின்று போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. செலக்டிவாக ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயினானது நிற்கும். செங்கல்பட்டு, பரனூர், சிங்கப்பெருமாள் கோயில், போத்தேரி, கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், தாம்பரம், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம், எழும்பூர், சென்னை பூங்கா, கோட்டை, இறுதியாக சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் இந்த ஏசி ட்ரெயினானது நின்று போகும். இப்போ நான் சொன்ன தகவல்களில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஒரு சில நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சேனலிருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.